அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன், மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியுமே கொடுத்தோம். அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இந்த மாசி மாசம் 12 ராசிக்கும் என்ன பலன், இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம், மாசி மாசமே சிவராத்திரி தான், மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு ஒரு உகந்த நாள். மாசி மாசம் 14ஆம் தேதி இந்த சிவராத்திரி உள்ளது. எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் 12ஆம் தேதி வருது. இறந்தவர்களும் சரி, சிவ வழிபாடும் சரி, எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ணா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க. இந்த கிராமத்துலாம் பாருங்க, இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும். இதான் இந்த மாசத்துல உள்ள வீடியோ, இந்த மாசத்துல உள்ள பலன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவா பாருங்க மகர ராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசி என்பது அதிகமா இருக்கும். நல்லா உழைப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகர ராசிக்காரங்க தான். எல்லா விஷயத்தையும் சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் அந்த மகர ராசி என்பது அதிகமா இருக்கும். ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தைரிய குணமும் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இந்த மகர ராசிக்கிட்ட நம்ம சொல்லலாம். எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமா உண்டு. நல்ல ஒரு கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. நிறைய கற்பனை பண்ணுவாங்க, நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. இதுலயுமே திறமையாற்றல் அதிகமாக இருக்கும். சொந்த காலம் நிற்கணும், நம்ம சொந்த முயற்சியில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மகர ராசி மகர லக்னம் பொறுத்தவரை இருக்கும். அப்படியோட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இது ஃபுல்லாவே ஒரு பொது பலன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இப்ப விதிஜாதத்துல இந்த மாசி மாசம் பேசுறோம்னா எந்த கிரகங்கள் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாருங்க. எந்த கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல யோகமா இருக்கு, அந்த திசையை புத்தி வருதான்னு பாருங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக கொள்கை இயங்குங்க. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ கண்டிப்பா அந்த யோகமான நேர காலம் வரும்போது அந்த யோகமான பலனை கொடுத்தாகும். அதான் திசா புத்திம்பா. எது பலவீனமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமனை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அதனாலதான் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலனை எடுங்க. இத ஜாதகத்துல தசாபதியை பதில் எடுங்க. ஏன்னா மகர ராசிக்கார சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்க, இருந்தாலும் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான் 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. அதாவது கும்பராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ராகபவனும் சேர்ந்து மீனராசில சஞ்சாரம் செய்வாங்க. 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசில சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். மிதுனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல கிரகங்கள் ஷிஃப்ட் ஆகுது. அதாவது புதன் மட்டும் மாசி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு ஷிஃப்ட் ஆகி பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது மிகப்பெரிய ஒரு டைமிங், ஒரு நல்ல நேரங்கள், நல்ல ஒரு காலங்கள். ஏன்னா தனுசு, அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை உங்க ராசியில செவ்வாய் உச்சமாவார். அப்ப தைரிய குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாயா வருது. செவ்வாயே பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. இப்ப யார் ஜாத தசாபதியிலேயே லாபங்கள் வருமானங்கள் ரொம்ப முடக்கப்பட்டது, வீடு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, பெருங்கொண்ட பணத்துல வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு மந்தமான தன்மை,
பொருளாதார வருமானத்துல ஒரு தடைகள், வேலை உத்தியோகம் சரியில்லாத அமைப்புகள், வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு பார்த்த வேலையை விடுறது, இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுக்கு கடன் பகை வந்துருச்சு, கடன் வந்துருச்சு, பகை வந்துருச்சு, எதிரி வந்துருச்சு, வேலை உத்தியோக தடை வந்துருச்சு. யாரு ஜாத தசாபதி சரியில்லையே அவங்க மட்டும் இதை எடுத்துங்க. எல்லாருமே மகர ராசி எடுக்காதீங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த வழக்குகள், போட்டிகள், போராட்டங்கள், தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேர் சந்திச்சுக்கிறாங்க. இப்ப வேலையே சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலையே பண்ணுது. இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு மாசத்துக்குள்ள இந்த காலகட்டத்துல பாருங்க, கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்திலையும் ஒரு மந்தமான தன்மை, கொஞ்சம் பண பிரச்சனையும் வந்திருக்கும், உடம்பு சார்ந்த விஷயம், விரைய செலவு குடும்ப ரீதியா வந்திருக்கும், ஒரு தடுமாற்றங்கள், ஒரு குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. இதெல்லாம் ரொம்ப அதிகமா லைஃப்ல திருமண வாழ்க்கையா இருக்கு, திருமணங்கள் வரணும் அமையல, திருமணத்துல தடை இருந்துச்சு. படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாம் பாருங்க, கல்வியில ஒரு நல்லா படிச்ச பையன் சோம்பேறி ஆயிட்டாரு. என்னன்னு தெரியல, என்ன காரணம், ரீசன் கண்டுபிடிக்க முடியல. வேலை உத்தியோகம் தேடிட்டே இருக்கு, வேலை உத்தியோகம் கிடைக்கல, தொழிலும் சரியான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிற கம்பெனி நிறைய பேர் மகர ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இவங்களுக்கு பாத சனி நடக்குது. அதனால ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே இந்த மகர ராசிக்காரங்க, அதனால இதை சொல்றோம். இப்ப என்னன்னா, இந்த கிரகணா வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்லது, குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்லது, இந்த சுக்கிர குரு பரிவர்த்தனை யோகம் வர்றது நல்லது, இந்த சனி பகவான் நல்லா பலமா இருப்பது நல்லது, சூரிய பகவான் உங்க ராசி வந்தது அதை விட நல்லது, புத பகவான் 15ஆம் தேதி வரை உங்க ராசியில இருப்பது ரொம்ப நல்லது. அப்ப ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கியிருந்தா கடனை இப்ப அடைப்பீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பார்க்கறவங்களா பொருளாதார வருமானத்தை குறைக்க விடாம அந்த ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. அப்ப கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி வரக்கூடிய அமைப்பு, நிரந்தரமான வேலை உத்தியோகம், நல்ல வேலையா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காததை விட நல்ல வேலை, சூப்பரான வேலை, நல்ல யோகமான வேலை இப்ப பார்க்கணும். மகர ராசிக்காரங்க வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடை இல்லாம, தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வேலையை இப்ப இவங்க சந்திப்பாங்க. நல்ல வேலையா அமையும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை இது ரெண்டுமே இருக்காது. இப்போ வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ப்ரமோஷன் வரலாம். இப்போ ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்களே, வேலை உதவியில பல வருஷமா நான் வேலை பார்க்குறேன், எனக்கு எதுவுமே ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்கன்னா பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஆனா என்னால ஆக முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த வருத்தங்கள் நீங்கும். இப்போ கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே நீங்க நல்லா அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பார்த்து தடை இல்லாம, தாமதம் இல்லாம வேலை உத்தியோகத்துல சொல்றோம். வேலை உத்தியோக பிரச்சனை இல்லை, தடை பிரச்சனை, தாமத பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை பேஸ் பண்ண போறீங்க. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியில பார்த்தாலும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறினா கூடிய அமைப்புலாம் இப்போ வரும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இனிமேல் ஹெல்த் பிரச்சனை பெருசா நம்ம சொல்ல வேணாம், இனிமேல் நல்லா இருக்கும் ஹெல்த் சார்ந்த விஷயம். சில பேர் வெளிநாடு வெளியூர் போனா கண்டிப்பா படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கண்டிப்பா படிக்க போங்க. படிப்புகளில் நல்ல ஒரு ஆற்றல், நல்லா இருக்கும். படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் வராது. மகரத்தை பொறுத்தவரை மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் இந்த நேரத்துல லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் மகர ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப சாதகமாக அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு அற்புதமா சூப்பரா வரக்கூடிய நேரம் வருது. பாத்துங்க, கரெக்டா பிளான் பண்ணி ஆயிட்டீங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்ப அரசாங்க வேலைக்கு இந்த நேரம் உகந்த நேரம், படிப்பு கல்விக்கும் நல்ல உகந்த நேரம், கல்வியிலையும் சாதிக்கக்கூடிய நேரம் உகந்த நேரம். இப்ப இந்த காலகட்டம் சிறு மாற்றங்கள், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு பக்கம் சாதகமா வரும். இப்ப வீடு கட்டுறது, இப்ப இடம் வாங்குறது, கடன் வாங்கியாச்சும் வீட்டு மன போடுங்கிற சிந்தனை ஓடுங்க. அதுல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கினா உங்க பக்கம் சாதகமா வரும், அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் சாதகமா வரும். அப்ப வீடு, இடம், பூமி பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை நீங்கிரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பேச்சுலாம் நினைக்க பயப்பட வேணாம். காதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம் சரி, இது மாதிரி குழந்தை பாக்கி தடை தாமதம் சரி, இது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு இந்த மகரத்தை பொறுத்தவரை அற்புதமா இருக்கு. இப்போ மகர ராசிக்காரர்கள் பாருங்க, இப்போ நல்ல டைமிங் பர்ஃபெக்டா வேலை செய்யுது, சூப்பரா வேலை செய்யுது. இப்போ திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூடி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். தந்தையோட சொத்துக்கள், தாயுடைய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரங்கள், சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். தந்தை தாய் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வளர்ப்பு தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா 7.5 சனியை பார்த்துக்குங்க,
ஏன்னா பாதசனி இப்ப முடிய போற தருவாயில தான் இருக்காரு, இருந்தாலும் பெருசா பாதிக்காது. ஆனா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு யோகம் வரும். அதே மாதிரி பாருங்க, இப்ப லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க. லாட்ரி யோகத்து கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம் 11 கூடவே நல்ல ஒரு பலம். அப்ப லாட்ரி யோகங்கள் இப்ப அடிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு வருது. எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துறீங்கன்னா அந்த பணமும் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு 100க்கு 100% உண்டு. கமிஷன் தொழில், இரும்பு சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த தொழில், ஐடிஐ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, மருத்துவத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சரி சூப்பரான ஒரு நேரம் வருது பாருங்க. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய தருணம் மகரத்தை பொறுத்தவரை அமையும். பெண்களுக்கு பாருங்க, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலையுமே தன்னம்பிக்கை, தைரியமான குணம், நல்லா உழைக்கக்கூடிய குணம், ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல ஒரு அறிவாற்றல் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ நல்லது நடக்க போகுதுங்க. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி திருமணத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு வரும். அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், நிறைய வெற்றிகள் வரும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் இப்ப எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். இனிமே நீங்க போகக்கூடிய லைன் சொல்றேன். ஏன்னா இனிமே ரொம்ப தடைகளை சந்திச்சீங்க, நம்ம சந்திக்க மாட்டீங்க. வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு பாதையும் வெற்றி பாதையா. அடுத்த பாதையில திருமணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க. ரொம்ப ஒரு கற்பனை திறன் அதிகமா இருக்கும். கலை, கற்பனை, இசை, நாட்டம் இதெல்லாம் அதிகமா உள்ளவங்க அவங்க. எல்லாம் ஒரு சிந்திச்சு செயல்பாடு, ஒரு விஷயத்தை இறங்கினா அந்த காரியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. குடும்பத்தவங்கள தன்னுடைய கணவன் மேல, மனைவி மேல ரொம்ப அன்பு காட்ட கொடுக்கணும். ஒரு இரக்க குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமண பேச்சு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், கலை ஃபீல்டு, உணவு சார்ந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை சூப்பரா அமைச்சுக்குவார். அப்ப எந்த ஒரு தடையுமே இனிமே இல்லை. நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றியான பாதை, ஒரு நல்ல ஒரு மாற்றமான பாதையை நீங்க சந்திக்கிறீங்க. படிப்பு கல்வியில பாருங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அதே மாதிரி பாருங்க, அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க. ஒரு தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த அவிட்டத்துல பிறந்துட்டாவே. ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா இவங்க நட்சத்திர அதிபதி கொஞ்சம் பக்ரமா இருந்தார. எதிரி பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, இது நிறைய ஒரு தடைகள், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், நண்பர்கள் பார்க்கறது ஒரு சில மன வருத்தங்கள், பெருங்கொண்ட பணத்துல ஒரு பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த அவிட்டத்துல பிறந்தவங்க தான். இனிமே எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அபிட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை பாக்குறாங்க. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, லாபத்தை பாக்குறது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்க வரக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், கட்டிடத்துறையில பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு நல்லா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மாசி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.